ஹலோ கைஸ், நம்ம வால்பாறை டூருக்கு கிளம்ப போகிறோம். என்னடா டூர்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயத்தெல்லாம் காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? டூருக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் இது. நமக்கு பிடிச்ச சாப்பாடை குக் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஹில் ஸ்டேஷனில் போய் சாப்பிட போகிறோம். அதுதான் இந்த டூரோட தீம். முந்தின நாளே தேவையான தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் அரைச்சி பொடிச்சு எல்லாம் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியதான். இதுவும் முந்தின நாள் நைட்டு தான். இருக்கிற வாட்டர் கேனு ஃப்ளாஸ்க்கு எல்லாம் தேவையானதுல எல்லாம் தண்ணி ஊற்றி எடுத்தாச்சு. இது வந்து டூர் டே அன்றைக்கி மார்னிங் 4:30க்கு எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 hour ஊறினா தான் வந்து ரைஸ் நல்லா வரும். அதனால் அதை வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தம்பியோட ஷாப்லேருந்து மேரினேட் பண்ண கிரில் சிக்கன் டிக்கா, ஷெர்லையான் எல்லாமே கொண்டு வர சொல்லியிருந்தேன். அவனும் கொண்டு வந்திருந்தான். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று பின்னாடி ஒன்று அவனில் வச்சு எடுக்க போகிறோம். இதில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமும் பார்க்குறதுக்கு பயங்கர டெம்டிங்காக இருக்க மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். ஷாப்பர் ட்ரெஸ்ஸை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். டிபிஎம் பீப்புள் கண்டிப்பாக ஆன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையெல்லாம் சைடில் பார்த்துட்டு சூப்பராக ஒரு டீ வந்து போட்டுட்டேன். எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் டீ. தானும் எந்திரிச்சதுக்கப்புறமா அவனுக்கு பால் கொடுத்துட்டு அப்படியே தூக்கி காரில் போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். இந்த கிரில் பிளேட்டில் ஷெர்லையான் பீஸ் 2 ஃபஸ்ட்டு அடுக்கிட்டேன். லைட்டாக ஆயிலில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அவனில் போட்டுடுறேன். இது வந்துட்டு ஒரு 30 to 40 minutes வந்து இது குக் ஆகணும். அதுக்கிடையில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ்க்காக ரெடி பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரீஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கேன். அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். பச்சை மிளகா, தக்காளி பேஸ்ட்டு, இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுறேன். அது கூடவே மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2யுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருவோம். இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். சைடில் வந்து ஆனியன் ரைத்தாக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு கட் பண்ண வெங்காயம், உப்பு, மல்லித்தலை இது 3யும் போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்க போகிறோம். தயிர் மட்டும் வந்து ஆட் பண்ணல, பேக்கெட்டாக எடுத்துருக்குறோம். அங்கே போயிட்டு ஆஃப்டர்நூனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கொதி வர்றதுக்குள்ளே இந்த ஷெர்லையான் வந்து எப்படி க்ரில்லாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சூப்பராக க்ரில்லாக இருக்குது. அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஹாட் பாக்ஸில் தான் வைக்க போகிறேன். ஸோ தண்ணி கொதி வந்துருச்சு. சைடில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியில் தண்ணியை வடிச்சிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிங்கிள் விசில் தான் விட்டுக்க போகிறோம். ஒரே ஒரு விசில் தான் விடணும். அதுக்கு மேலே விசில் விட்டால் குழஞ்சி போயிடும். நெக்ஸ்ட்டு பேட்ச் இப்போ டிக்கா வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷெர்லையான் வந்து நல்லா க்ரில் ஆகி எடுத்தாச்சு. இப்போ டிக்காலாம் வரிசையாக அடுக்கிட்டுருக்கேன். இப்போ நல்லா அடுக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்துட்டு ஒரு 10 minutesக்கு வச்சு எடுத்தோன்னா போதும். சூப்பராக க்ரில் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ 10 minutes தான் வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து சிக்கன் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி போகிறப்போ அப்படின்னா டைம் சேவிங். ஏன்னா பீஃப்லாம் க்ரில் ஆகிற டைமை விட சிக்கன் வந்து ஒரு 10 minutes 5 minutesலேயே குக் ஆகிரும். நெக்ஸ்ட்டு கிரில் சிக்கன் வந்து ஒரு 5 minutes வச்சு எடுத்துக்க போகிறேன். சைடில் குக்கரும் வந்து விசிலும் அடங்கிருச்சு. ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரைஸு உதிரியாக ஒரே ஒரு விசில் நீங்கள் விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னும் வந்து கிரில் சிக்கன் மட்டும் அடுப்பில் இருக்குது. அதையுமே வந்து எடுத்து ஹாட் பாக்ஸில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு கட்டப்பை எடுத்து அடுக்க போகிறோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சு இதெல்லாம் ஒரு வேலை தான். ஆனால் நம்ம போகிற இடத்துல கண்டிப்பாக அதுவும் ஹில் ஸ்டேஷனில் நமக்கு பிடிச்சமான சாப்பாடு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். ஸோ அதனால தான் இதெல்லாம் பிளான் பண்ணி குக் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ தன்வீர் வந்து அழகாக எந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக அவரோட அவுட்ஃபிட்டை மாட்டிட்டு நின்றுட்டார். ஸோ எல்லாரோட எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்புனது தன்வீர் தான். ஆனால் அந்த வீடியோவோட எண்டில் பாருங்கள் தன்வீர் எப்படி உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு இந்த டூர் உண்மையிலே எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ அவ்வளோ ஆசையாக தான் கிளம்பியிருக்கான். ஸோ நம்மளுடைய கட்டப்பைகள்லாம் வரிசையாக பின்னாடி வந்து அடுக்கிட்டாங்க. இப்போ வந்து கார் எடுக்க போகிறோம், கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். நம்ம கார் எடுக்கும் போது டைம் வந்து மார்னிங் 7:30 இருக்கும். அப்போவே வந்து வெயில் நல்லா வந்துடுச்சு. எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ எட்ரா தைல டப்பான்னு சொல்லிட்டு காலையிலே எல்லாம் மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தைலத்தை. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் டைம் வர்ற வரைக்கும் மைல்டான சாங்ஸ் தான் போட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அரிசி நொறுக்குவாங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 hour 1.5 hour வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறமா இங்கே தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த அருண்ஸ் ஹோட்டலில் தான் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே வாக் போயிட்டு அதுக்கப்புறமா தான் கார் ஏறணும். அதுக்கிடையில் சின்ன தள்ளு வண்டியில் ஒரு ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க. டிஷ்யூ ஹோல்டர் வச்சுருந்தாங்க. பால் கேன் மாதிரி அழகாக அதில் செட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு பத்தி கொளுத்தி வைக்கிறது, சாம்பிராணி போக போடுறதுக்கான அந்த ஒரு இது மாதிரிலாம் க்யூட் திங்ஸாக வச்சுருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு போகிறது ஆனைமலை டைகர் ரிசர்வ் தான். பொள்ளாச்சியில் லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ அங்கே தான் வந்து என்ட்ரி ஆகிருக்கோம். வால்பாறை ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அழகான பிளேசஸ் நீங்கள் பார்க்கலாம். நம்ம கண்களுக்கு விருந்து அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். மற்றபடி கொடைக்கானல், ஊட்டி மாதிரி ப்ரீசெட்டாக உங்களுக்கு இந்த ஃப்ளவர் ஷோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் வால்பாறை ஃபுல்லாக போகணும், சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நேச்சரோட வைப் பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக போகலாம். மற்றபடி வந்து நீங்கள் அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கோ ப்ரீசெட்டாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க, பார்க் இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த எல்லோ கலர் ஷர்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேர் அங்கே பைக்கு, கார்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எடுத்தோம். இது என்ன ஏரியா அப்படின்னா, பின்னாடி ஃபுல்லாகவே வந்து டீ எஸ்டேட் எண்ட் ஆகிற இடத்துல இந்த எல்லோ கலர் ஷர்ட் ஃபுல்லாக அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் அங்கே கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு கப்புள் ஷூட், டேட் சன், மாம் சன் இஷ்டத்துக்கு காம்போ பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கவர்கல் வியூ பாயிண்ட். இது வந்து வால்பாறையோட 38th ஹேர்பின் பெண்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப மிஸ்டியான பிளேஸ் இது. ஸோ இந்த பிளேஸை விசிட் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னா அவங்க பர்டிகுலர் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ சூப்பரான பிளேஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து இப்படி பார்த்து ரசிச்சுட்டே நம்ம கார்லேயே போகிறது தான். இந்த பிளேசஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே உள்ளே போகும்போது கார்லாம் செக் பண்ணுறாங்க. ஃபுட்டு, வாட்டர் கேன் இது எல்லாமே அலோட் கிடையாது. இது எல்லாத்தையும் அவங்க சப்மிட் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். ஸோ நாங்கள் கொண்டு வந்த ஃபுட்டு, வாட்டர் கேன் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு தான் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு தான் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு ஃபுல்லாக அழகாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த கவர்கல் வியூ பாயிண்ட்டை தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா தலைனார் வியூ பாயிண்ட் வரும். இருக்கிறதுலே ரொம்ப அழகான உயரமான பிளேஸ் இது. அந்த லாங்கில் அங்கே தெரியுது பாருங்கள் அந்த பில்டிங் மேலே ஏறி நின்று பார்க்குறப்போ வால்பாறையே அவ்வளோ அழகாக தெரியும். வால்பாறையில் ரொம்ப உயரமான ஒரு அழகான பிளேஸ் இது. அங்கே தான் வந்து நம்ம காரை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். தனு வந்து வாமிட் எடுத்து ரொம்ப கிளம்ஸியாக இருந்தனால அவனை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தேன் நடக்கிறதுக்கு. இப்போ வந்தாச்சு கவர்கல் காட்சிமனை அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து கீழே இருக்கிற இடம். இதுக்கும் மேலே போய் பார்க்குறாங்க. அதுதான் நான் சொன்ன அந்த உயரமான பகுதி. ஸோ கீழேயே நாங்கள் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். கீழே இருந்து பார்க்கும்போது இந்த வியூ பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கிளிப் பாருங்கள். இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மேலே ஏறி போய் பார்த்தா நான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டாங்க. ஓவர் க்ரௌடாக இருந்தனால நான் போகலை. ஸோ எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். ஹோல் வால்பாறையே அவ்வளோ அழகாக தெரியுது. தன்வீர் தான் வந்து ரொம்ப ஜாலியாக கிளம்புனா. ஆனால் கடைசியாக வாமிட் பண்ணி ஓவர் டயர்ட் ஆகிட்டான். என்ன எடுக்கிற பாட்டு பாடு. எனக்கு என்ன யாரும் இல்லையே. நீ பாடுவே எப்படி பாடு. இங்கே வந்து அட்டைப்பூச்சி நிறையா இருக்குமா. என் ஹஸ்பண்ட் காலையே வந்து கடிச்சிருச்சு. ரொம்ப நேரமாக கடிச்சிட்டு இருந்திருக்கு, எங்களுக்கே தெரியல. ஸோ பிளட் இருக்க கிளிப் வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது, அதனால தான் நாங்கள் காட்டல. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷூ சாக்ஸோடு போகிறது பெஸ்ட்டு. தன்வீர் ரொம்ப டயர்டாக இருந்தனால காரில் சாங் போட்டோம். இந்த சாங்கு கேட்டு பைக்கில் வந்த டூரிஸ்ட் 2-3 பேர் சேர்ந்து ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியாக சாங்க்கு வைப் பண்ணிவிட்டு அந்த பார்ட் வந்து பெஸ்ட்டு பார்ட்டாக இருந்தது இந்த டூரில். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறதுலே அழகான ஸ்பாட்லலாம் கார் ஸ்டாப் பண்ணிட்டு பசங்களை வச்சுட்டு நாங்களும் ரீல்ஸ் எடுத்தோம். அழகாக இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் எந்த டூருமே போனதில்லை. பிகாஸ் நாங்கள் போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம். இந்த வாட்டி நாங்கள் போயிருந்த டூர் வெறும் 1 டே டூராக இருந்தாலும் எங்கள் விருப்பத்துக்கு இருந்தது. அங்கங்கே நிறுத்தி வியூ பாயிண்ட் பார்க்குறது, வேணுங்கிற இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வேணுங்கிற இடத்துல ரீல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ்லேயும் பார்க்குற மாதிரி மேகி, ப்ரெட் ஆம்லெட், நூடுல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்கே கிடைக்காது. நாங்கள் பார்க்கல அந்த மாதிரி எதுவும். அண்டு ஃபுட்டுமே வந்துட்டு ரொம்ப பர்டிகுலராக சில ஃபுட் தான் வந்து இங்கே கிடைக்கிது. அதனால தான் நாங்கள் குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ
அந்த ஸ்வெட்டர்லாம் வந்து பல வெரைட்டியில் வச்சுருப்பாங்க, ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் போனோன்னா. ஆனால் இங்கே அந்த அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட் இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து வால்பாறையோட பஜார், மெயின் பஜார் இது தான். ஸோ இங்கே இருக்கிற திங்ஸ் தான் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாம் கூட கிடச்சிது. இது எல்லாமே வந்து ஊட்டியிலேருந்து இங்கே கொண்டு வந்து, இல்லைன்னா கொடைக்கானல்லேருந்து இங்கே கொண்டு வந்து தான் வந்து சேல் பண்ணுறாங்களாம். ஸோ இங்கேயே வந்து அவங்க எதுவும் மேக் பண்ணிலாம் சேல் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே எல்லாமே கிடைக்கிது. பட் அவ்வளோ அழகாக ரசிக்கும்படியாக எங்களுக்கு தெரியல, ஒரிஜினாலிட்டியாக இல்லை. எல்லாமே வந்து அவங்க இங்கே மற்ற ஏரியாஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி அங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது கூழாங்கல் ரிவர். அது பேருக்கு தகுந்த மாதிரி நிறைய கூழாங்கல் இருந்தது அங்கே. அவ்வளோ தண்ணி தெளிவில்லாமல் தான் இருந்தது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சும்மா காலை நினைக்கணுமே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் நாங்கள் நினச்சிட்டு வந்தோம். பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து எஸ்டேட்டு, முன்னாடி கொஞ்சமாக இந்த ரிவர் வந்து ஓடிட்டுருக்கு. அதில் வந்து ஸ்னேக் இருக்குது அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துனாங்க. கொஞ்ச நேரம் தான் நாங்கள் அந்த தண்ணியில் விளையாடினோம். அதுக்கப்புறம் வந்துட்டோம் பயந்துட்டு. ஸோ தண்ணி பாம்பு தான், கடிக்காதுன்னெலாம் வேறு சொல்லி நிறைய பேர் அங்கேயே விளையாடிட்டும் இருந்தாங்க. எங்களுக்கு பயமாக இருந்தது பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தனால. அதனால் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துட்டோம். வீடு என்ஜாய் பண்ண ஒரே இடம் இந்த கூழாங்கல் ரிவர் தான், இந்த வால்பாறை ட்ரிப் ஃபுல்லாகவே. அவனுக்கு அந்த தண்ணியெல்லாம் பார்த்தோன்னே அதில் குட்டி குட்டி கல் தூக்கி போடுறது, ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். அந்த பின்னாடி இருக்கிற அந்த மரங்கள்லாம் பாருங்கள், ஊசி மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த மரங்கள் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எஸ்டேட்டு, டீ எஸ்டேட் ஃபுல்லாக, அதுக்கு கீழே இந்த ரிவர் ஓடுது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த தண்ணியோட கிளாரிட்டி பாருங்கள். ஒரு இடத்துல ரொம்ப கலங்கலாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு வந்தோம். அந்த கிளிப் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அழகாக கண்ணாடி மாதிரி தண்ணி ஃபுல்லாக குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் இருந்தது. நேரம் காலை வந்து தண்ணியில் வச்சுட்டு அசைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து எல்லா மீனும் டேஸ்ட் பண்ணி பார்க்குது நம்மளுக்கு. அது வந்துட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. காலை வச்சு தான் உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி கூழாங்கல்லாம் எடுத்து கையில் வச்சுட்டு தனுவை தூக்கி தூக்கி போட்டு விளாட சொன்னோம். அவன் இது ஒன்று தான் என்ஜாய் பண்ணி விளாட்னான். அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம். அந்த டயர்டே வந்து காணாமல் போயிடுச்சு. அவ்வளோ சில்னஸ் இந்த வாட்டர். அதோட வந்து இந்த கல் தூக்கி தூக்கி வீசி விளையாடிட்டு இருந்தது வந்து குழந்தைங்களாக மாறி நம்ம மைண்டுக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்தது. இந்த கூழாங்கல் ரிவரோட ஹோல் வியூ அப்படியே காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து 4-5 கூழாங்கல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பசங்களுக்கு வந்துட்டு ஆதிகால மனுஷங்கள்லாம் இதுலேருந்து தான் ஃபயர் பண்ணாங்க அப்படின்றது காமிக்கிறதுக்காக இதை உரசி காட்டணும். நிஜமாவே இதுலேருந்து ஃபயர் வந்தது. பசங்களாம் ஷாக் ஆகிட்டாங்க, என்ன இதுலேருந்து ஃபயர்லாம் வருமா அப்படின்ட்டு. எப்படியோ தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க வச்சாச்சு ஒரு ஆக்டிவிட்டி மூலமாகவே. இவ்வளோ இடம் சுற்றி பார்த்தாச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு பசி எடுக்கல. டைம் 4 PM ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டையும் பார்த்து அப்படியே ஷாக்லேயே நின்றுட்டு இருந்தோம். இப்போ பயங்கரமாக பசிக்கிறனால நம்ம வந்துட்டு காரை வந்துட்டு நல்ல ஒரு லொக்கேஷனில் போடணும். ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே பார்த்துட்டே தான் மெதுவாக தான் வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த ஒரு அழகான பிளேஸ் எங்கள் கண்ணில் மாட்டுச்சு. ஒவ்வொரு வீடுக்கும் ஒரு பெயிண்ட்டு, இந்த வீடுகள்லாம் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி அழகாக இருக்குது. ஒரு ப்ரீ பிளான்டு சிட்டி க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது அழகாக. ரொம்ப நேரமாக கார் போயிட்டே இருக்குது. எந்த ஒரு ஸ்பாட்டுமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல. அப்புறம் ஒரு டேர்னிங் எட்ஜில் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு லக்கேஜ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணது குஸ்கா, அப்புறம் இந்த ஷெர்லையான், சிக்கன் டிக்கா, க்ரில் சிக்கன், அப்புறம் ரைத்தா. அக்கா வந்து புளியோதரை, மட்டன் கோலா, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் கொண்டு வந்திருந்தது. எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறோம். ஆனால் சாப்பிட ஆரம்பிக்கும் போது சாப்பிடவே முடியல, டைம் பார் ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக பார்த்த வாட்டர் ஃபால்ஸ் இது. ஒரு பிரிட்ஜுக்கு கீழே அழகாக ஓடிட்டுருக்கு. இந்த சவுண்டை மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் மக்களே, நம்மளோட வால்பாறை ஒன் டே ட்ரிப்பு சூப்பராக நிறைவடைஞ்சிருச்சு. இந்த ஒன் டேயில் நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியுமோ, எந்த இடத்துலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாத்தையுமே மேக்ஸிமம் கவர் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ வால்பாறையில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள் இதுதான். ஸோ நீங்கள் யாராவது வால்பாறை போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம் இருக்கணும், இல்லைனா பார்க்கு, மால், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வால்பாறையை சூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வால்பாறை அப்படிங்கிறது இயற்கை அழகு நிறைஞ்ச
பிரம்மாண்டமான வியூ பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். நேச்சர் என்ஜாய் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக அங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்கும் நீங்கள் திரும்பி உங்கள் ஊருக்கு வரும்போது. ஸோ கண்டிப்பாக வால்பாறைக்கு ஒரு விசிட்டை போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி ட்ராவல் vlogs அண்ட் லைஃப் ஸ்டைல் vlogs உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா அண்ட் பபாய்.